வணக்கம் நேயர்களே. உணவே மருந்து என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு அகத்தியை பற்றி பேச இருக்கிறோம். அகத்திக்கீரையா? நாங்கள் எல்லா கீரையும் உபயோகிப்போம் சார், இந்த அகத்திக்கீரை அவ்வளோவா நாங்கள் பயன்படுத்துறது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பேச போகிற இந்த செக்மெண்ட்டை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்தி மிக 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 அற்புதமான ஒரு கீரை. எல்லா கீரையும் இப்படி தானே சார் சொல்கிறாங்க, அகத்திக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அகத்தி என்பதை பொறுத்த வரைக்கும் விஷ முறிவாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மருந்தாக இருந்தால் பரவாயில்ல, விருந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி நாம் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே விஷமாக இருக்கிறது, விஷமாகி போய்விட்டது. நிறைய ரசாயன மருந்துகள், நிறைய பூச்சிக்கொல்லிகள், நிறைய பூஞ்சான கொல்லிகள், அது இல்லாமல் வேதி பொருட்கள் கலந்த காற்றில், நீரில், மழையில், இது எல்லாத்துலேயும் சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி எவ்வளோ விவசாயத்தையும் பண்ணுறோம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த நிலையில் இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் சேர்ந்த இந்த மருந்துகளை நம்ம உணவாக சாப்பிடுகின்ற போது நமக்கே தெரியாமல் நம்முடைய உள் உறுப்புகள், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஃப்யூச்சரில் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதை நீங்கள் ஒவ்வொரு உணவையும் கொண்டு போய் லேபில் கொடுத்து, சார் நான் காலையில் சிறுகீரை வாங்கியிருக்கிறேன், இந்த சிறுகீரையில் எவ்வளோ விஷம் இருக்குது, எவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம கறி வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த கறியில் எவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்து அடங்கி இருக்குது கொஞ்சம் பார்த்து டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கே 15,000 ரூபா ஆகிடும். அதனால் இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் மார்க்கெட்டில் விற்கிது, நல்லா அழகாக இருக்குது, பூச்சி கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு சமைச்சு சாப்பிடுவது தான் நம்ம வழக்கமாக வைத்திருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற போது இந்த பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன தான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்து நம்ம பார்த்து காய் வாங்கினாலும், பார்த்து பழம் வாங்கினாலும், பார்த்து கீரை வாங்கினாலும் அதில் பூச்சிக்கொல்லிகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இல்லையா அப்படிங்கிறத இட்டு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்போ அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய நாம் மாதத்திற்கு ஒரு முறையாவது, குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த அகத்திக்கீரையை நம்ம உணவாக எடுத்துக்கொள்வோமேயானால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தெல்லாம் முறிக்கக்கூடிய, மருந்துகளை எல்லாம் முறிக்கக்கூடிய, மருந்து முறிவு ஆற்றல் வாய்ந்ததாக இந்த அகத்திக்கீரை இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சித்தா மருந்து சாப்பிடும்போது அகத்திக்கீரைலாம் சாப்பிடாதீங்க, நல்லெண்ணெய் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அது எல்லா மருந்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. இந்த பாஷான மருந்துகள் ஏதாவது வைத்தியர் சொல்லியிருக்கிறாங்க, பத்திய மருந்துகள் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா தான் அந்த மருந்துகளுக்கு மட்டுமே நம்ம இந்த அகத்திக்கீரையை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். மற்றபடி மூலிகை மருந்து சாப்பிட்றீங்க அதனால் அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னாலும் ஒன்றும் கிடையாது. அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது இந்த அகத்திக்கீரை என்பதை பொறுத்த வரைக்கும் குடல் புண்ணால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அல்சர் இருக்குது சார், நான் டெய்லி டைஜின் மாத்திரை வாங்கி போட்டுப்பேன் சார், எவ்வளோ நாளாக போட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை சார், அது எனக்கு உணவு தெரிஞ்சனால ஒரு 15-20 வருஷமாக கையில் எப்பயும் நான் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் சார், லேசாக நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாத்திரை எடுத்து போட்டுப்பேன், இல்லைனா ஒரு ஸ்பூன் மருந்து எடுத்து நான் பாட்டும் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த மருந்துகளை தொடர்ச்சியாக சாப்பிடுகின்ற போது அது பல்வேறான பக்க விளைவுகளையும், ஃப்யூச்சரில் கேன்சர் மாதிரியான விஷயங்கள் வருவதற்காகவும் வரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்தி விடக்கூடும். அதனால் இந்த மாதிரி அல்சருக்கு நம்ம இந்த டெம்பரவரி ரிலீஃப் கண்டினியூஸாக சாப்பிடுவதுங்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கேடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக முடிந்துவிடும். அதனால் அதற்கு என்ன பண்ணலாம், அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதற்கு நீங்கள் தீர்வு காண்பது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்லா குறிச்சிங்க. அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அகத்திக்கீரை எடுத்துக்கொண்டு நிழலிலே உலர்த்த வேண்டும். நல்லா உலர்ந்த பிறகு எடுத்து நல்லா பொடியாக அரைத்து கொண்டு அதை சல்லடையில் சலித்து நீங்கள் வச்சுக்கணும். வலிச்சிட்டு அதை ஒரு மாட்டினுடைய பால், ஒரு மாட்டினுடைய பசும்பால். சார் இது என்ன மாடெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம வசதிக்கே நம்ம வாங்கி தான் ஆகணும். நீங்கள் பாக்கெட் பாலையோ கேன் பாலையோ நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன பயன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணுன்னா, ஒரு மாட்டினுடைய, இல்லைன்னா மாடு வாங்க, நாட்டு மாடு வாங்க, நாட்டு பசு வாங்கி அதுலேருந்து கறக்கப்படுகின்ற பாலை எடுத்து அந்த பாலில் ஒரு கிளாஸ், ஒரு 1/4 லிட்டர் பாலில் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து காலை மாலை 2 வேளையும் குடிச்சிட்டே வரணும்.
இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னா 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நீங்கள் வந்து 20 வருஷம் இருக்குது சார் புண்ணு, 30 வருஷமாக இருக்குது சார் புண்ணுன்னா கூட நீங்கள் வருஷ கணக்கெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக 48 நாள் இதை சாப்பிட்டிங்கனாலே இந்த குடல் புண், எந்த வகையான குடல் புண்ணாக இருந்தாலும் முற்றிலும் முழுதாக குணமாவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் அகத்திக்கீரையை சாப்பிடாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அகத்திக்கீரையை குடும்பத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கணும் என்பது தான் என்னுடைய எண்ணம். உணவே மருந்து என்பது மட்டுமல்ல, அகத்திக்கீரையே மருந்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.